Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காரா பூந்தி தாங்க ரெசிபி பார்க்க போறோம். நம்ம வீட்லயே நம்ம செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே நம்ம கொஞ்ச நாளாவே தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி காரா ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து நான் காரா பூந்தி ரெசிபி எப்படி செய்யலாம்னு காட்டுறேங்க. வாங்க செய்யலாம். பூந்தி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ 250 கிராம் அதாவது 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. கூடவே வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறேன். முந்திரி பருப்பும் ஒரு 50 கிராம் எடுத்துருக்குறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ரெண்டுமே நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிறோங்க. இதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கடலை மாவுக்கு 100 கிராம் அரிசி மாவு கணக்கு வீதமாக நம்ம எடுக்கணுங்க. அதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போ கப்பில் எடுத்துக்கிறீங்கன்னா 2 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு நீங்கள் அரிசி மாவு சேர்த்தா போதுங்க. அதுதான் கரெக்டான அளவு. சரிங்க, இப்போ நம்ம போயிட்டு நம்ம மாவை கரைச்சிட்டு பூந்தி செய்யலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே இந்த அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க, ஏன்னா நம்ம மேலே உப்பு சேர்ப்போம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. அரை உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சமையல் சோடா சேர்த்துக்குங்க. சோடா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பூந்தி வந்து உப்பி நல்லா குண்டு குண்டாக இருக்கும். அதை கண்டிப்பாக சேர்த்தா தான் உங்களுக்கு அழகாக வருங்க பூந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml தண்ணி எடுத்துருக்குறேங்க. நீங்கள் தண்ணி அளவு வந்து கரைச்சி இப்போ நம்ம கரைக்கிறதுல தான் இருக்குது. இப்போ ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைக்க போகிறோம். நீங்கள் தண்ணி சேர்த்து கலந்துக்கினே இருங்க, அப்போ உங்களுக்கு தண்ணி அளவு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் 200 ml கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. எப்பயுமே ஒரு தண்ணி சேர்க்குறோன்னா ஒரே அடியே சேர்க்காம கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான அளவு தெரியுங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு அந்த கட்டியெலாம் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நம்ம கரைச்சிக்கணும். மாவு எடுக்கும்போது இந்த அளவுக்கு ஊற்றணும். அது தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எனக்கு வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 ml தண்ணி தேவைப்பட்டதுங்க. 250 கிராம் மாவுக்கு 200 ml தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் அளந்து செய்யுங்க. சில கடல மாவு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இழுக்கும், சில கடல மாவு வந்து கரெக்டாக உங்களுக்கு நம்ம சொல்கிற அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சாலே போதுமானதுங்க. ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க, அதாவது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. பேக்கரிலாம் பார்த்திங்கன்னா கலர் பவுட்ரு சேர்ப்பாங்க, கலர் வர்றதுக்கோசம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்துட்டு லைட்டாக கரைச்சி விட்டுக்குங்க. அந்த மஞ்சள் கலராக இருக்கிறதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் கூட சேர்க்காத நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போயிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க பூந்தியை. இப்போ மாவு கரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு குழி கரண்டி எடுத்துங்க, ஏன்னா நம்ம பூந்தி செய்கிற கரண்டியில் ஊற்றிட்டு நம்ம செய்யணும். அதனால் ஒரு கரண்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. நான் கரண்டியில் மொண்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஊற்றும் போது அந்த இடைவெளி விடாத கரெக்டாக கண்டினியூவாக ஊற்றுச்சிங்கன்னா அதான் நம்ம கரைச்ச பாதம் கரெக்டானது. இப்போ நான் சேனலுக்கோசம் ஒரு பூந்தி கரண்டி வாங்கி வந்துட்டேங்க. நான் உங்களுக்கே முன்னாடியே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பூந்தி கரண்டி இல்லாதனால இந்த மாதிரி நான் புளிப்பொடி கட்டுறதுல ஜல்லிக்கரண்டிலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பூந்தி கரண்டி இல்லைன்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி புளிப்பொடி கட்டுறதுலேயும் நீங்கள் செய்யலாம். வீட்டில் ஜல்லிக்கரண்டி இருந்தாலும் அதுலேயும் செஞ்சுக்கலாங்க. நான் பூந்தி கரண்டி வாங்கின்னு வந்துட்டேன்ட்டு நான் இப்போ இதில் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ நான் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சோண்டு போட்டு பார்ப்போம். பூந்திக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருக்குது. கரெக்டாக நீங்கள் எண்ணெய்க்கு நேராக அந்த பூந்தி கரண்டி வச்சுட்டு இப்போ குழி கரண்டியால் மொண்டு ஊற்றிட வேண்டியதாங்க. லைட்டாக இப்படி தட்டி விட்டிங்கன்னா அழகாக வரும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த கரண்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த அடியில் இருக்கிறத லைட்டாக நீங்கள் தொடச்சி விட்டுடணும். அப்போ தான் அடுத்த தடவை போடும்போது நீங்கள் உங்களுக்கு அது கரெக்டாக வந்து முத்து முத்தாக விழுங்க.
நம்ம பூந்தி போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு அழகாக வரும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போட்டு அந்த இதெல்லாம் எண்ணெய் மேலே மிதந்து வருது இல்லைங்களா, இது வெந்துடுது. நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். பெரிய ஜல்லடை மாதிரி இருக்கிறத எடுத்துட்டா எண்ணெய் வடிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா முத்து முத்தாக கிடச்சிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம திரும்பவும் அதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மல்லாட்டை பருப்பு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஒரு ஜல்லாடியில் போட்டு நம்ம வறுத்தனா டக்குன்னு வறுத்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வச்சிடலாங்க. அப்படியே எண்ணெயில் வச்சுட்டு அதுவே பொரிஞ்சிடும். லைட்டாக இது இப்படி கிளறி விட்டுக்கினே இருங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கலர் மாறுறது, அந்த தோல் வெடிக்குது பாருங்கள், அந்த டைமில் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இந்த பூந்தியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூடவே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நிறம் மாறினதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. சுட எண்ணெயில் போட்டது அது பொரிஞ்சிடுது. நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே மாவில் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த முந்திரி பருப்பு இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்தா போதும். போதுமான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கலக்கலாம். கலக்கி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலாம் லைட்டாக உடச்சி விட்டுருங்க. நம்ம எண்ணெயில் பொரிச்சிட்டு இல்லைங்களா, அழகாக பொடியாகும். ரொம்பவும் பொடிக்காதீங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான காரா பூந்தி நம்ம செஞ்சாச்சுங்க. வீட்டிலே பாருங்கள், 1/4 கிலோவுக்கு எவ்வளோ காரா பூந்தி வந்திருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. காரா பூந்தி வீட்டிலே செஞ்சாச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசன் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.